ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்க. அதில் முதல் பொது பலன் பார்க்க போறோம். பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நவ கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலனும் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்துல குரு இருக்காரு, மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கிரன், கடகத்துல யாரும் இல்லை, அதே மாதிரி கன்னியில கேது சந்திரன், கும்பத்துல சனி. இதுதான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஆனி மாதம் 12 தேதி ஆனி 12ல இருந்து ஆனி 22 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆனி மாசத்துல புதன் சூரியன் மிதுனத்துல இருப்பார். அவர் கூட ஆனி 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் மாறுறார். அதற்கப்புறம் புதனும் மாறுறாரு. இந்த 22க்குள்ள ஆனி 12ல இருந்து 22க்குள்ள சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில போறாங்க. அப்போது சூரியனோட புதன் சுக்கிரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னாலே நல்ல விஷயம், அதில் அதியோகம்னா இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன 10 நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை செய்ய போகுது. அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது. இரண்டாவது, இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும். ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆனி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது. அந்த தலைமுதல் கால் வரை உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில். நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை, அதனுடைய வகைகள், உடம்பு எல்லாமே இருக்குது. அந்த இருதயம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபெருமான் வைத்திருக்கார். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் சிதம்பரம் ரகசியமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஆனி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது. அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது. ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதியோகம் சொல்லப்படுது. ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆனி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு, குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். இது இல்லாமல் இந்த ஆனி மாதத்திலே நல்லா கேட்டுங்க, ஒற்றுமை மேலோங்கும். இதனாலுக்கும் சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்க. போட்டி இருக்கும், பொறாமையாக இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாதுவாங்க. பொறாமையில் சண்டையிட்டுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஆனி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் ஆனி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது. அந்த காலத்தில் ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணாங்க. மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவினா அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல. மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி, அதனால தான் அவர் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க. அவர் லக்ஷ்மிக்கு சகோதரி, அக்கா. அவளுக்கு தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீய சக்தியை அழிக்கிறது, தீயதை அழிக்கிறது, இது மாதிரி தான் அவளுக்கு பண்ணுவாங்க. அதனால் எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர்பிறை நாட்களில் வழிபடுறோம், வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம், பௌர்ணமியில் வழிபடுறோம். தீய சக்திக்கு அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா, தீய சக்தி விலக. அதே மாதிரி தான் அவளையும் வழிபடணும். அப்போ அந்த ஆனி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள். அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும். ஜேஷ்டா தேவி கிட்ட யாரும் தான் சொல்லுவாங்க, கோவிலில் இருப்பாங்க. பழைய காலத்தில் கோயிலெலாம் உண்டு. அவளுக்கு கிராம தெய்வத்தின் கூட பேர். கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள, ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆடி மாதத்தில் நல்ல அம்மனுடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆனி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்துல சந்திரனும் கேது இருக்காங்க. இப்படி உள்ள கிரக நிலவரத்தின்படி தான் இந்த ஆனி மாதம் பலன் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமாக தான் சொல்லப்படுது. உங்களுடைய முயற்சியால் காரிய சாதனை பண்ண போகிறீங்க.
வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது. எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும். துணிஞ்சு செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய இளைய சகோதர வகையில், மாமனார் மாமியார் ஒரு வகையில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அது மூலிமா நல்லது நடக்கும். இருந்தாலும் சுகஸ்தானம் கொஞ்சம் கெட்டிருக்கனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அடிக்கடி இரவில் அதிக நேரம் போயிட்டு வருது, நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படுறதுக்கு வழி இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சகோதர வகையில் ஏதோ ஒரு உதவி அவங்க கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கஷ்டமோ நஷ்டமோ உங்களை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு. அப்போ செய்யும்போது அதனுடைய பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் உடலில் பல புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அது ஸ்கின்னில் வரலாம், தோலில் வரலாம், அலர்ஜின்னு வரலாம், இது மாதிரிலாம் வரலாம். இந்த கிருமியில் வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வைரஸ்னு பயந்துடாதீங்க, அது கொரோனாலாம் இப்போ கிடையாது. இருந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகள் உடல்நல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவ இது செஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நலம் நல்லா சீராகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல எதிராளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவங்களால எந்த தொல்லையும் இல்லாமல் போயிடும். சுமூகமான சூழ்நிலையாக ஏற்படும். அது இல்லாமல் கடன் பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் சேஞ்சிரும். ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் அடைப்பீங்க, கடன் வாங்கி ஒரு கடன் அடைப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது, அது சொல்லப்படுது. அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் அவங்கள்ட்ட கொடுக்க வாங்கல் வச்சுக்கிறதுலாம் குறைவாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களே ஏமாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் தான் அவங்க ஏமாற்றாமல் இருப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணியிருக்கணும். பொதுவாக நான் இந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன அவன் ஏமாற்றிட்டான், என்ன அவள் ஏமாற்றிட்டா, இப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் ஏமாறுனால தான் அவங்க ஏமாத்துறாங்க. நீங்கள் ஏமாறீங்க. அன்புக்காக, இறக்கத்துக்காக, இல்லை நல்ல ஒரு நட்புக்காக, நல்ல உறவுக்காக கூட நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம். அது நீங்கள் ஏமாந்துட்டிங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் எப்பயுமே ஒரு நேரங்காலம் சரியில்லாமல் கஷ்டமான நேரமாக இருந்தால் தான் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அப்போது அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் போய் பார்க்கணும். அதுக்காக தான் ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியவர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, கோயிலில் இருக்கவங்க இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, தப்பு அந்த சோதனை வந்த பிறகு, கஷ்டங்கள் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு தான் போய் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா அப்போ வரக்கூடியன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம்ன்றது வழிகாட்டின்னு தானே சொல்லப்படுது. அப்போ முன்னெச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி தான் இப்போது ஒரு உடம்பு சரியாமல் இருக்கும், ஏதாவது ஒரு அறிவு தெரிந்து போய் டாக்டரை போய் பார்த்துனோன்னே அது மாதிரி தான் ஜோதிடர்னு பார்க்கணும், ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் பார்க்கணும். உங்களுக்கு வழி காட்டுவாங்க, வழி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதுதான் இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது மனைவி மூலிமா யோகம் வரப்போகுது. மனைவி மூலியமாக கண்டிப்பாக யோகம் அதுக்குண்டான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கிரக சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்ய போகுது. மனைவி வழியில் ஒரு மூலிமா லாபங்கள் கிடைக்கும். மனைவியால் எதிர்பாராத உதவி கிடைக்கும். அவங்களே உங்களுக்கு பார்த்து பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையானதான் செய்வாங்க. அவங்க கை தான் ஓங்கி இருக்க போகுது. அவங்க சொல்கிறபடி கேட்டாலே போதும். அதுக்குண்டான காலகட்டத்தில் தான் இப்போது. அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்க மட்டும் இல்லை, உங்களுடைய கூட்டாளிகள், நண்பர்கள், உறவுகள் அவங்க மூலிமா கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும், நல்லது நடக்கும். அவங்களே விரும்பி உதவி பண்ணுவாங்க. நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு கணக்கு வழக்கில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புனால நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் கணக்கு வழக்கெலாம் நேர் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க. இல்லைனா வேறு யாரோ பண்ண தப்பு உங்களுக்கு சேரும் அப்படின்றது தான் நடக்க போகுது. அது மாதிரி பண்ணிங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒரு முக்கியஸ்தர், ஒரு பிரபலமான மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். முதல்ல நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அவங்க நீங்கள் பண்ண பிறகு அந்த உதவி பார்த்துட்டு அது மூலிமா அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி நடக்க போகுது. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அது இல்லாமல் நீலநிலைக்கு அருகில் உள்ள முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ராமர் வழிபாடு, ராமர்லேயே கோதண்ட ராமர்னு சொல்கிறாங்க, கோதண்ட ராமர் வழிபாடு அவர் பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அது ரொம்ப விசேஷமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கேயா பார்த்தீங்கன்னா அவர் வழிபாட்டு பண்ண வரலாம். சனிக்கிழமையில் வழிபடலாம், வியாழக்கிழமை பண்ணி போயிடலாம்.
இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குரங்குக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழங்கள் வாங்கி தானம் தர்மம் கொடுக்கலாம் செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு வந்து உணவு நீர் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். அனாதை ஆசிரமம் போயிட்டு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக சாப்பாட்டை விட உடை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா மானம் காப்பது உடை தான். அந்த உடை தானம் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது. அதனால் கிழிஞ்சு போயிருந்தா அவங்களுக்கு ஒரு உங்களால் முடிஞ்சது வசதிக்கேற்ப வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. பெண்ணாக இருந்தால் புடவையும், ஆணாக இருந்தால் வேட்டியோ இல்லை சட்டையோ ஏதோ வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்கிறேன். கோவிலில் இறை வழிபாடு பண்ணும்போது விளக்கு வழிபாடு பண்ணுங்க. விளக்கு வழிபாடு பண்ணும்போது 21 விளக்குகள் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்தில் 21 விளக்குகள் ஏற்றுங்க. அது குரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த 21 விளக்குகள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. தான தர்மங்கள், இறை வழிபாடுகள் இது மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டாரோட அனுசரித்து போகணும். புத்திர புத்திரிகள் வழியில் கொஞ்சம் நல்ல போக்கு தான் தென்பட்டிருக்கு. அவங்க மூலிமா உதவி வரும். அவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். சின்னவங்களாக இருந்தால் அவங்க மூலிமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பரிசு பாராட்டு வாங்கிடுவாங்க. கல்வியில் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் அரசியலில் இருந்தாலோ சினிமாவில் இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. மற்றபடி பிரபலமான துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இது இல்லாமல் மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகி மறைஞ்சிரும். அதனால் அதுபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்பயுமே நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து குழந்தைகள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி பண்ணலாம். நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி நான் சொன்ன பலன்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனி மாத கிரக நிலைகள் எல்லாமே பாதகமாக இருக்க சூழ்நிலை மாதிரி சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.